ஒரு பொண்ணை வந்து உத்தரப்பிரதேசத்தில் கற்பழித்து இது பண்ணிட்டாங்க. அந்த குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க. கற்பழித்த குற்றவாளியை. அந்த குற்றவாளியை விடுதலை பண்ணி ஆகணும்னு ஒரு ஆள் ஊர்வலம் போகிறான். யாருன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த பாஜக எம்எல்ஏ. அந்த குற்றவாளி கற்பழித்த குற்றவாளி உடலைன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டு சொல்லிட்டு பெரிய ஊர்வலம், மாபெரும் ஊர்வலம் நடத்தினான். அந்த ஆட்சி வேணுமா இங்கே கொண்டாங்க. அப்போ தான் அதை கேட்குறாங்க. அந்த அந்த பெண்ணினுடைய அப்பாவை கேட்குறாங்க. அந்த ஆள் பொண்ணை காணோம் தேடுறான். 10 தடவை அந்த கோயிலை சுற்றி சுற்றி போய் தேடிக்கிட்டு இருக்கான். கோயிலுக்குள்ளார அவன் போகவே இல்லை. கோயிலுக்குள்ளார தான் அந்த கற்பழிப்பு நடக்குது. உத்தரப்பிரதேச ஆட்சி ஒரு சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு யோகி ஆதித்யநாத், யோகி அவர் ஆதித்யநாத் நடத்துகிற ஆட்சி. அங்கே கற்பழிப்பு வந்து கோயிலுக்குள்ளார நடக்குது. அப்போ கேட்குறாங்க, ஏன் கோயிலை ஒரு எட்டி பார்த்து, கோயில் ஒரு புனிதமான இடம், அங்கே தப்பு நடக்காதுன்னு நான் நினச்சேங்கன்னு. பாஜக ஆட்சியில் கோயில் தான் கற்பழிக்கிற இடமா இருக்குது. நம்ம ஊரில் நடக்கலையா ஒரு சிவன் கோயிலில்? வீடியோ வரல அந்த அர்ச்சகர் செக்ஸ் வச்சுக்கிட்டது? அப்படியே வீடியோ அப்படியே வைரலாக பரவுச்சேன்.